வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஆனால் இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்து இங்கே தண்ணி திறக்கப்படப்பட்டது. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊரில் பெய்யாம இது கர்நாடகாவில் பெய்யுது, கேரளாவில் பெய்யுது. இப்படியெல்லாம் பேசுறதுனால தாண்டா அவங்கள தற்குறின்னு நாங்கள் போயிட்டு ஏதோ நாங்கள் ஏதோ தற்குறின்னு சும்மா போகிற போக்கில் சொல்லலை. ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து தெரிவிக்கிறோம். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்தில் தூத்துக்குடியில் துறைமுகத்து விரிவாக்கத்தை பற்றி பேசுகிறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்கள் கருத்து என்னன்னு? நான் திருச்செந்தூர் இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில் வந்து கேளுங்கிறப்ப. தூத்துக்குடியில் திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தாப்பா இருக்குது. நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்லை தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலே தான் நீங்கள் தற்குறி. புரியுதா? கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி எங்களை ரோட்டில் போட்டு வந்தே போனவங்களெல்லாம் நீங்கள் கோட்டைக்கு அனுப்பிட்டு மறுபடியும் எங்களை ரோட்டில் தான் விட்டுருக்கீங்க. இப்போ நாங்கள் பேசுகிறது அங்கே இருக்கிறவனுக்காவது புரியுமானாங்க கூட எங்களுக்கு தெரியுது. அதுதான் அது ஏதோ எங்களுக்கு சொல்லுவான்ல, வாங்கி வந்த வாரம் அப்படி இருக்கு, ஒன்றும் சரி கிடையாது. இதில் இங்கே அவ்வப்போது அவர்கள் நமக்கு நதிநீரை திறந்து விடுவதெல்லாம் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் மதிப்பதாக இல்லை கர்நாடக அரசு. அதை தெரிஞ்சுக்கணும். கேரளாவும் மதிக்கிறது இல்லை. நமக்கு அவர்கள் திறந்து விடுவது அதிகமாக மழைப்பொழிவு நடந்து அங்கே அணையின் கொள்ளளவு உயர்ந்தால் அணை உடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் திறந்து விடுவார்கள். அப்படி திறந்து விடுகிற நீர் உபரி நீர் தானே ஒழிய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய நீர், உரிமை நீர் இல்லை. அதை நீங்கள் நல்லா விளங்கணும். ஒவ்வொரு முறையும் உரிய நீரை, உரிமை நீரை தந்திருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க சொன்னது மாதிரி இப்போனா நமக்கு முறையாக குறுவை சாகுபடி நடந்திருக்கும், முறையாக நமக்கு பருவத்துக்கு தண்ணி தரப்பட்டிருந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் இப்போ நிகழ்ந்தது என்ன? இங்கே என்ன பேசப்படுது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சென்று 3ஆம் தேதி சந்திக்கிறதா இருக்குது. அப்போ அவர் ஒரே வார்த்தையில் நீங்கள் இப்போ வர வேண்டாம், இங்கே வர பிரச்சனை கலவரம் என்றால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்றார். இவர் போகலை, அவ்வளோதான். அது அந்த நேரத்தில் கேரளாவில் பெருமழை, அங்கே வயநாடு வழியே, அங்கே தான் கபினி அணைக்கு தண்ணி வருது, அங்கே வயநாடு வழியே பெரும் வெள்ளம், அங்கே வந்து கபினி நிறையும் போது அதன் வழியாக அது திறக்கப்பட்டு காவிரி நிறையுது. கர்நாடகாவில் மழை, அங்கே பெரும் மழையினாலே அணையின் கொள்ளளவு கூடும்போது அவனால் அணை அதுக்கு மேலே சேமிக்க முடியாதுங்கிறதுனால திறந்து. அது யதார்த்தமாக இயல்பாக நடந்துடுற ஒரு நிகழ்வாக இருக்குது. ஒரு தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அந்த உரிய நீரை, உரிமை நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல, உபரி நீரை தருகிறார்கள், போனா போகுது என்று. ஆனால் இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்து இங்கே தண்ணி திறக்கப்படப்பட்டது. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊரில் பெய்யாம இது கர்நாடகாவில் பெய்யுது, கேரளாவில் பெய்யுது. இப்படியெல்லாம் பேசுறதுனால தாண்டா அவங்கள தற்குறின்னு நாங்கள் போயிட்டு ஏதோ நாங்கள் ஏதோ தற்குறின்னு சும்மா போகிற போக்கில் சொல்லலை. ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து தெரிவிக்கிறோம். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்தில் தூத்துக்குடியில் துறைமுகத்து விரிவாக்கத்தை பற்றி பேசுகிறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்கள் கருத்து என்னன்னு? நான் திருச்செந்தூர் இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில் வந்து கேளுங்கிறப்ப. தூத்துக்குடியில் திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தாப்பா இருக்குது. நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்லை தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலே தான் நீங்கள் தற்குறி. புரியுதா? சுனுரி நீர் குளவிக்கு இனித்த முளைபோல் சுரக்கும் காவிரி என்று புறநானூறு பாடுகிறார். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைதலைய கடல் காவிரி
புனல் பறந்து பொன்கொழிக்கும் என்று பட்டினப்பாலை பாடுகிறது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் வருதலான் என்று சிலப்பதிகாரத்தில் நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள். காவிரி நாடன் என்று அழைக்கப்படுகிற சோழன் தன்னுடைய நாட்டை எப்படி பாதுகாப்பானோ அப்படி சூரியன் தன் பொன்னிற சிகரங்களால் இமயமலையை சுற்றி வலப்பக்கமாக சுற்றி வந்து ஒளியை உலகிற்கு பீச்சி பாதுகாக்கிறான் என்று பாடுகிறார். மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அதுபோர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி என்று அதே நமது மூதாதை இளங்கோடிகள் காவிரியை வரவேற்கிறார். காவிரி தென்பண்ணை வாளாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி பாடுகிறார். இப்படி தமிழ் இலக்கியங்களில் எல்லாம் பாடப்பட்ட காவிரி என்பது நம்மை பொறுத்தவரை அது நதி அல்ல, அது ஆறு அல்ல, நம் தாய் என்பதை என் அன்பு தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளும். அதில் வதிவது நீர் அல்ல, தமிழ் பேரினத்தின் குருதி ரத்தம் என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். நினைக்கலாம் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் பேசி என்ன ஆகப் போகிறது என்று. இவர்களால் தான் இது ஆகவே போகிறது. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு. இங்கே நம்முடைய ஐயா பாபுஜி அவர்கள் பேசுவது குறிப்பிட்ட இந்த பிரச்சனையை பெரியவர்களெல்லாம் பேசினார்கள். என்னுடைய அண்ணன் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தனபாலன் அவர்கள், புரட்சி தமிழர் பேரவை பறையர் பேரவையினுடைய தலைவர் என் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார். இந்த சிக்கல் இன்று நேற்றல்ல, 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இது நடக்குது. 1800 இந்த பிரச்சனை இருக்கு. 1924 சென்னை மாகாணமும் மைசூர் அரசும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் 50 ஆண்டுகளுக்கு. சின்னதாக சுருக்கமாக என்ன நடந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பிரச்சனையை பேசணும். அதில் 75 விழுக்காடு நீரை ஒதுக்கி கொடுப்பது என்று முடிவெடுக்கிறார்கள். அப்போ 566 டிஎம்சி அதை கனடி தமிழகத்திற்கு கொடுக்கணும், தமிழகம் புதுச்சேரிக்கு. இந்த நீர் வளமையை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் என்பதையும் புள்ளம்பாடி வாய்க்கால் திட்டத்தையும் இன்னும் பல நீர்ப்பாசன திட்டங்களையும் செயல்படுத்துகிறார். அந்த 24 போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் அன்றைய ஆட்சியாளராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் விட்டுவிட்டதால் 1974 அது காலாவதி ஆகிவிட்டது, வலிமை இழந்திருக்கு. பிறகு அவர்கள் அணைகளை கட்ட தொடங்கும் போது பிரச்சனைகள் பெருசாகுது. இப்போ 1986 இந்த காவிரி நதிநீர் உரிமைக்காக வழக்கு, ஒரு நடுவர் மன்றத்தை, ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு செல்லுகிறது. இப்போ 86 சென்றதற்கு அவர்கள் ஒரு தீர்ப்பாயத்தை தொடங்குகிறார்கள். ஆனால் தீர்வு எப்போ வருது? 1991 தமிழ்நாட்டிற்கு புதுச்சேரிக்கு 205 டிஎம்சியை தரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். தீர்ப்பாயம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. கர்நாடக அரசு தந்ததா நமக்கு வந்ததா இதுதான் கேள்வி. அதற்கு பிறகு 2007 16 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வர. அதில்
740 டிஎம்சி இருக்குது. அதில் 419 டிஎம்சியை நமக்கு ஒதுக்குறாங்க. அதில் பில்லிக்குண்டுல இருந்து நமக்கு 192 டிஎம்சி தரணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்போ 2007 காலகட்டத்தில். பிறகு 2018 பிப்ரவரி உச்சநீதிமன்றம் ஒரு இறுதியாக ஒரு தீர்ப்பை சொல்லுது. பெங்களூரில் இருக்கிற குடிநீர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி அந்த 192 குறைச்சி 177.25 டிஎம்சி என்ற வரையறைக்கு வருகிறார். இதுவரை இந்த 177.25 டிஎம்சி நமக்கு திறந்து விடப்பட்டதும் இல்லை, வந்ததும் 1, 2, 4 டிஎம்சி இப்படித்தான் அது கொடுப்பார். இங்கே போராடுகிற நாங்கள் பொழுதுபோக்கிற்காக, அரசியல் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக, மக்களின் வாக்குக்காக இதை செய்யல. என் மக்களின் வாழ்க்கைக்காக செய்கிறோம் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். ஏன்னா நாங்கள் போராடாத போராட்டம் இல்லை, நாங்கள் பெறாத வழக்கும் இல்லை, பார்க்காத சிறையும் இல்லை.